சனி பகவான் 5வது வீட்டில், அதாவது 7வது முதல் 8வது வீட்டில் இருப்பார். எனவே நீங்கள் உங்கள் வேலையை மாற்ற விரும்பினால் இந்த நேரத்தில் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வரக்கூடும். இதை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் வேலையை மாற்றுவதில் வெற்றி பெறலாம். இன்னும் வேலையில்லாமல் வேலை தேடுபவர்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். உங்கள் பக்கத்திலிருந்து தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். சூரிய பகவான் 7ஆம் வீட்டில் உச்ச ராசியில் இருப்பதால் அரசு துறையில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். உங்கள் தொழிலில் உயரத்தை அடைவீர்கள். 7வது வீட்டில் சனியின் பார்வையால் நீங்கள் அவ்வப்போது சட்ட தடைகளை சந்திக்க நேரிடலாம். ஆனால் இந்த பிரச்சனைகளும் படிப்படியாக நீங்கும். சனி பகவான் மாதம் முழுவதும் 5ஆம் வீட்டில் இருப்பதால் நீங்கள் ஒழுக்கமாகவும் படிப்பிலும் கவனம் செலுத்த வேண்டும். சனி கடின உழைப்பின் கிரகம். எனவே நீங்கள் கடின உழைப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இதனால் உங்கள் கல்வியில் சிறந்த முடிவுகளை காண்பீர்கள். விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை பின்பற்றி முறையாக படிக்கவும். இது நல்ல வெற்றியை பெறவும் தேர்வு முடிவுகளில் சாதகமான மதிப்பெண்களை பெறவும் உதவும். 4ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பது ராஜயோகம் போன்ற பலன்களைத் தரும். குடும்ப வருமானம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் மேம்படும். செல்வம் பெருகும். குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர நல்லிணக்கம் மேம்படும். இது குடும்பச் சூழலையும் சாதகமாக்கும். சனி பகவான் 5ஆம் வீட்டில் அமர்ந்து அன்பின் சோதனையை மேற்கொள்கிறார். உங்கள் காதலில் நீங்கள் எவ்வளவு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறீர்கள் என்பது அவ்வப்போது சோதிக்கப்படும். உங்கள் அன்புக்குரியவர் உங்கள் விசுவாசத்தை சோதிக்கும் சாத்தியம் உள்ளது. ஆனால் உங்கள் காதலில் நீங்கள் உண்மையாக இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும். உங்கள் காதலிக்கு நீங்கள் திருமணத்தை முன்மொழிந்தால் உங்கள் திருமணத்திற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஏனெனில் காதல் திருமண சூழ்நிலை உருவாக்கப்படுகிறது. திருமணமானவர்களை பற்றி பேசினால் சுக்கிரன் 7வது வீட்டில் அமர்ந்து உறவுக்கு காதல் சேர்க்கிறார். ஆனால் உச்ச ராசியான சூரியன் தாம்பத்திய வாழ்வில் பிணக்குகளை அதிகரிக்கும். உங்கள் துணைவர் நீங்கள் விரும்பாத ஒன்றை தன்முனைப்பால் செய்வார்கள். இது உங்களுக்கிடையே டென்ஷனை அதிகரிக்கும். 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் உங்களின் 7வது மற்றும் 11ஆம் வீட்டையும் 2ஆம் வீட்டையும் முழுமையான பார்வையுடன் பார்ப்பார் மற்றும் உங்கள் நிதி நிலைமையை சாதகமாக வைத்துக் கொள்ள முற்றிலும் உதவியாக இருப்பார். உங்கள் வருமானம் அதிகரிக்கும். உங்கள் வழக்கமான வருமானமும் அதிகரிக்கும் மற்றும் பணம் உங்கள் கைக்கு வர ஆரம்பிக்கும். ராசி அதிபதி சுக்கிரன் 7ஆம் வீட்டில் சூரிய பகவானுடன் அமர்ந்து சனி பகவான் 5ஆம் வீட்டில் அமர்வதால் உடல் நலக்குறைவு ஏற்படலாம். இது மட்டுமின்றி 6ஆம் வீட்டில் செவ்வாய், ராகு, புதன் இணைவது ஆரோக்கியம் கெடுவதில் முக்கிய பங்கு வகிக்கும். இங்கிருந்து எந்தவிதமான இரத்த அசுத்தமோ பிரச்சனைகளோ அல்லது புண்கள் மற்றும் பருக்கள் போன்ற நோய்கள் உங்களை தொந்தரவு செய்யக்கூடும். பரிகாரம்: புதன்கிழமையன்று கோயிலுக்கு கருப்பு எள் தானம் செய்ய வேண்டும். இந்த தானத்தை மாலையில் செய்யுங்கள்.